அனைவருக்கும் வணக்கங்கள். இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் டி 2025க்கான பயணத்தில் 14/2/2025 இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அழகு 5ல் மரபு தொடரின் பொருள் அறிதல் அப்படிங்கிற ஒரு பகுதியை பார்க்க போகிறோம். மரபு அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் எதையாவது ஒரு சொற்சொடரையோ இல்லை ஒரு தொடரையோ ஏதோ ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு துணியில் பேசி வச்சிருப்பாங்க. அந்த துணியில ஏன் பேசுனாங்க, எதுக்கு பேசுனாங்க அப்படின்னு நம்ம அறிந்து கொள்வதை விட அதை அப்படியே இன்றும் நம்ம பயன்படுத்திக்கிறோம். அதற்கு பேர் தான் மரபு தொடர் அப்படின்னு பேர். அதோட பொருள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிடணும். ஸோ தமிழில் மரபு தொடர்களை எண்ணி போனோம் அப்படின்னா அது கிடக்கும் 1000-2000 மரபு தொடர்களுக்கு மேலே பயன்பாட்டில் இருக்கு. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் லிமிட் பண்ணி பள்ளிப்பாட புத்தகங்களையும் பழைய கேள்விகளையும் கேட்கப்பட்ட மரபு தொடர்கள் அடிப்படையில் இன்னைக்கு இந்த வகுப்பை நம்ம கொண்டு போகலாம். ஸோ மரபு தொடர் அப்படிங்கிறது என்னன்னா, ஏற்கனவே சொன்னதான் டெஃபினிஷன் மறுபடியும் சொல்கிறேன். நம் முன்னோர்கள் ஒரு சில செயல்பாடுகளை குறிப்பதற்கு அதை ஒரு துணியில் பேசி பழகியிருப்பாங்க. அதை அதே துணியில் நாமும் பயன்படுத்துவது மரபு. ஸோ ட்ரெடிஷனல்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் மரபு. என்னன்னு பாருங்க, அள்ளி குவித்தல் அப்படிங்கிறாங்க. ஆமாம், அள்ளி குவிக்கிறான்ப்பா, லாட்டில் அள்ளி குவிச்சிட்டான் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு அது நிறைய சம்பாதித்தல் என்று அர்த்தம். அரை கூவுதல், அறைகூவுதல் அர்த்தம் போருக்கு அழைத்தல். அவன் ஒரு அரை மனுஷன், அரை மனிதன், அது மதிப்பில்லாத. அவன் ஒரு அண்டப்புழுகன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப போய் பேசுறோன்னு சொல்லுவாங்க. அண்டப்புழுகன், ஆகாச புழுகன் அப்படிம்பாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் சொல்லுவாங்க அலைக்கழிக்கிறாங்கப்பா, இங்க போன அங்க போ, அங்க போன இங்க போ, அலக்களிக்கிறாங்க. அலட்சியம் செய்தல். அறுதி இடுதல், முடிவு கட்டுறது. இன்னைக்கு இதுக்கு ஒரு அறுதி இட்டுறணும் அப்படின்னா முடிவு கட்டுறோம். அகடவிடமாக பேசுறான்னா ரொம்ப தந்திரமாக பேசுறான். அரைப்படிப்பு, நிரம்பாத கல்வி. ஒரு கம்ப்ளீட்டே இல்லாத எஜுகேஷனுக்கு பேர் தான் அரைப்படிப்பு. அவன் என்ன படிச்சிருக்கான், அவன் ஒரு அரைப்படிப்புக்காரன், அவனுக்கு என்னத்த தெரியும் அப்படின்னா அவன் கல்வி தெளிவாக இல்லாதவன் அப்படின்னு. அடியொற்றுதல் அப்படின்னா பின்பற்றுதல். வள்ளுவரோட அடியொற்றி நடக்கிறவனா அப்படின்னா, அடினா நிறுத்த பாதத்தை அப்படியே ஃபாலோ பண்ணி நடக்கிறது அப்படி அர்த்தம் கிடையாது, பின்பற்றுவது என்ற அர்த்தம். அள்ளி இறைக்கிறது. சில சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு அவரு ரொம்ப செலவு அள்ளி இறைச்சிட்டா இருப்போங்க அப்படின்னா, அள்ளி இறைத்தலாம் அளவுக்கு மேல் செலவு செய்தல் என்று அர்த்தம். அடுக்கு பண்றது, அடுக்கு பண்ணுதல் அப்படின்னா ஆயத்தம் செய்தல், தயாராக அடுக்கு பண்ணுதல் அப்படின்னா ஆயத்தம் செய்தல். அடியிடுதல் அப்படின்னா இப்பதான் தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ முதல்ல அடி வச்சாச்சு இல்லை, இப்போ அடுத்தது பாருங்க அப்படிம்பாங்க. அடியிடுதல், தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அடிநகர்தல், இடம் பெயர ஆரம்பிக்கிறதுக்கு பேர் அடிநகர்தல்னு பேர். அடிப்பிழைத்தல் அப்படின்னா நெறி தவறி நடக்கிறதுக்கு பேரு அடிப்பிழைத்தல்னு பேர். அடி திரும்புதல் அப்படின்னா பொழுது சாய்தல். அடிபிடித்தல் அப்படின்னா அர்த்தம் தொடருதல். அடி பிறங்கிடுதல் அப்படின்னா பின்வாங்குதல். அடியில எத்தனை இருக்கு பாருங்க. அடி இடுதல்னா தொடங்குறது, அடி எடுக்கணும், அடி 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 எடுத்து வைங்கன்னு சொல்றோம் இல்லையா, அதான். இன்னைக்கு படிக்கிறதுல நான் அடி எடுத்து வச்சிருக்கேங்க அப்படிங்கிறோம்ல, அதான் தொடங்குது அடியிடுதல். அடி நகருதல், நான் லைட்டா அந்த இடத்துல இருந்து நவுண்டுக்கலான்னு பாக்குறேன் அப்படின்னா நகல்றதுன்னா இடம்பெயர்ந்து வேற இடத்துக்கு போறேன். அடி புழைத்தல் அப்படின்னா நெறி தவறி நடக்குது. அடி திரும்புதல் அப்படின்னா பொழுது சாய்தல். அடி பிடித்தல்னா தொடர்றது, அடி பிடிச்சு போறான். அடி பிறங்கிடுதல்னா பின்வாங்குது. அறக்க பறக்க சொல்லுவாங்க, என்னப்பா அறக்க பறக்க ஓடி வந்திருக்க, வேகமா ஓடி வந்தா சொல்லுவாங்க அறக்க பறக்க. அடியுறைதல், சிவபெருமானை காண சென்ற மாணிக்க வாசகர் இறைவன் அடியுறைந்தார் அப்படின்னா வழிபட ஆரம்பிச்சாரு. அவளை நினைச்சு உரலை இடித்தல் அப்படின்னா எண்ணமும் செயலும் ஒத்து வராம, எண்ணம் ஒண்ணு செயல ஒண்ணு அப்படிங்கிறது. அவன் ஒரு அவசர கொடுக்க அப்படிம்பாங்க. அவன் ஒரு அவசர கொடுக்க எதுக்கு சரிப்பட மாட்டான் அப்படின்னா எண்ணி செயல்பட மாட்டான். யோசிச்சு செயல்படாம பதற்றமாக இருப்பவனதான் அவசர கொடுக்கம்பாங்க. அகலக்கால் வைத்தல், நிறைய செலவு பண்றது, நிறைய நம்மளுடைய லிமிட்டை தாண்டி செயல்படும் போது எல்லாரும் சொல்லுவாங்க, நீ ரொம்ப அகலக்கால் வைக்கிறப்பா, இது சரிப்பட்டு வராது அப்படிம்பாங்க. அழுங்கு பிடி, விடாப்புடியா நிக்கிறது. அமளி செய்தல், சொல்றாங்களே சட்டமன்றத்தில் இன்று அமளியில் ஈடுபட்டனம்னா குழப்பத்தில் ஈடுபட்டாங்க, குழப்பம் செய்யறாங்க அப்படின்னு அர்த்தம். அடிபணிதல் அப்படின்னா கீழ்பணிதல். டீச்சர் சொல்றாங்களா பள்ளிக்கூடத்துல, ஆசிரியர் சொல்றாங்க, மாணவர்களே நீங்கள் அடிபணிந்து இருக்க வேண்டும். அடி விளக்குதல், தன் மரபை புகழ்பெறச் செய்தல், தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய சொந்த பந்தங்களையும் புகழ்பெறச் செய்தல். ஆகாய கோட்டை, கற்பனை கோட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, மிதமிஞ்சிய கற்பனையில இருக்கிறது. ஆகாய தாமரை, இல்லாத ஒன்று. வானத்துல ஆகாயத்துல தாமரை என்றே ஒன்று கிடையாது. அப்ப தாமரை ஆகாயத்துல இருக்குங்க, இல்லாத ஒண்ணு நினைக்கிறது. ஆரப்போடல், சொல்றாங்களா பகை இருக்குன்னா அவனை ஆரப்போடியா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற. ஆரப்படுறது காலம் எடுத்து செயல்படல், நீட்டித்தல் அல்லது தாமதித்தல். ஆசை வார்த்தை சொல்லி என்னைய மோசம் பண்ணிட்டாங்க, ஏமாற்று பேச்சு. இறைவன்
சிவபெருமான் மாணிக்க வாசகர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டார் அப்படின்னா அடிமையாக கொல்லப்பட்டார், அவனுக்கு நான் வந்து அடிமை மாதிரி அப்படிங்கிறது ஆட்கொள்ளல். ஆழம் பார்க்கறது அப்படிங்கிறாங்க இல்லையா, மனநிலை தெரிஞ்சுக்கிறது, இல்லை அவரோட தகுதி தெரிஞ்சுக்கிறது. ஆழம் பாரு, ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னா ரொம்ப நீலகாலம் நெடுகாலம் நிலைத்து இருக்கக்கூடிய விஷயம். ஆயிரங்காலத்து பயிர் சொல்றாங்களே, திருமணம் ஒரு ஆயிரங்காலத்து பயிர். ஆடாபூதி, அவன் ஒரு ஏமாத்துக்காரன். கபிலன் ஒரு ஆடாபூதி, கபிலன் ஒரு ஏமாற்றுக்காரன். அவன் ரெண்டும் கட்டான்னா அவனுக்கு நன்மை தீமை தெரியாதவன். ஸோ நன்மை தீமை இல்லாதவன் அவன் ரெண்டும் கட்டான். இலைமறை காய் வெளிப்படாது மறைந்திருத்தல். காய் இலைக்கு பின்னாடி மறைஞ்சிருக்குல்ல, அந்த இலைமறை காய் சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப வெளிப்படையாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப எப்படி இலைமறை காய்வாக பேசிட்டு வந்துருங்க, அவ்வளோதான். எதுக்கு போட்டு தப்பாக உள்ளதை போய் பேசணும். ஒரு ஃபங்க்ஷனில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பொண்ணு பார்க்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, பொண்ணு பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு கேட்குறாங்கன்னா அப்போ என்ன சொல்லுவாங்க, பொண்ணு பிடிக்கல மாப்பிள்ளை பிடிக்கல அப்படி சொல்ல மாட்டாங்க, இலைமறைவு காய்வாக சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க, இல்லை பொண்ணு படிச்சுட்டு இருக்கு, இல்லை பொண்ணுக்கு வந்து இப்போ கல்யாணம் வேண்டாம்னு நினைக்கும், இல்லை ஜாதகம் சரியில்லை. இது வந்து எதுக்குன்னா இலைமறை காய்வா, வெளிப்படையாமல் பேசாமல் மறைச்சி பேசுறது. இழிச்ச வாயன்னு சொல்லுவாங்களே நம்ம ஊரில், ரொம்ப இழிச்ச வாயனா இருக்காதரா அப்படிம்பாங்க. எளிதில் ஏமாறுபவன், இட்டு கட்டி பேசுறான் பாவன். இட்டு கட்டுனது இல்லாதெல்லாம் சொல்றது. இலவு காத்த கிளி, இந்த வடிவேல் கூட ஒரு படத்துல சொல்லியிருப்பேன், இலவு காத்த கிளி காத்திருந்து ஏமாறுது. அதுக்கு கதையே சொல்லுவார். இலவம் பஞ்சு என்கின்ற ஒரு பஞ்சு மரத்துல ஒரு காய் ஒன்று காய்க்குதான். அப்ப இந்த காய்க்குள்ள பஞ்சு இருக்கு, இது தெரியாம கிளி வந்து இதை வந்து இந்த பழத்தை என்னைக்கு வந்து இந்த காய் வந்து பழமா மாறுதோ அன்னைக்கு நம்ம வந்து கொத்தி கொத்தி சாப்பிடலாம் ஆசையோட இருக்குமா. காய் வந்து திடீர்னு பழமாகிற நேரத்துல வெடிச்சு பஞ்சு பஞ்சா சிதறிடுமா. அப்ப இலவங்காய் என்பது பழமாக மாறாதது, பஞ்சாக வெடிச்சு சிதறும் என்றே தெரியாம அதை கிளி அடகாத்துக்கிட்டே இருந்து ஏமாந்து போச்சாதான் காத்திருந்து ஏமாறுதல்னு சொல்றாங்க, இலவு காத்த கிளி அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த மாதிரி நமக்கு பல சொற்கள் நமக்கு வந்து இங்க கொடுத்துருக்காங்க, மரபு சொற்கள் பாருங்க. 2 தோணியில் கால் வைத்தல், ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு காலம், 2 கப்பல்ல உள்ள தோணிலையும் கால் வச்சா நம்ம ஒரே நேரங்களில் 2 செயலிலையும் செயல்படுதல். ஈவிரக்கமே இல்லையா உனக்கு அப்படிம்பாங்க. கருணையே இல்லாம இருக்கிய, ஈயோட்டுறான்பா அவன் கடையில அப்படின்னா தொழில் எதுவும் இல்லை. சில கடைகள்ல பாத்தீங்கன்னா கூட்டமா இருக்கும், ரஷ்ஷா இருக்கும். சில கடைகள்ல ஆளே வராது, அப்ப ஈ ஓட்டிக்கிட்டு இருக்காம்பாங்க. ஈடேறுதல் அப்படின்னா உயர்வடைதல். உள்ளங்கையில் நெல்லிக்கனின்னா வெளிப்படைத்தன்மையாக தெரிதல். என்னப்பா இது உள்ளங்கையில் நெல்லிக்கனி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, கையில நெல்லிக்கனி மாதிரி இருக்கு, இவ்வளவு டிரான்ஸ்பரண்டா இருக்கு, நீ இப்படி சொல்றீங்க. உதவாக்கரைன்னு சொல்லுவாங்க, பயனில்லாதவங்க உதவாக்கரை. உப்பில்லா பேச்சு, சும்மா உப்பு சப்பு இல்லாம பேசாதீங்க பெருசு அப்படின்பாங்க இல்லையா, வெட்டி பேச்சு பேசக்கூடாது. உச்சி குளிர்தல், யாருக்காவது ஒருத்தர் நம்ம வேண்டாதவங்களுக்கு ஏதாவது நினைச்சா உச்சி குளிர்ந்துரு, அப்பா என்னைக்கிடா இவன் இப்படிலாம் நம்மள என்ன பேச்சு பேசினா அப்படிங்கிறாங்களே, அப்ப சொல்லுவாங்க உனக்கு உச்சி குளிர்ந்துருக்குமே. மிக்க மகிழ்ச்சி அடைதல். உரு குலைஞ்சிட்டான் அப்படின்னா தன் நிலையிலிருந்து மாறுபடுதல். தந்தை வந்து விபத்தில் சிக்கினார் என்று கேள்விப்பட்டவன் மகன் உரு குலைந்து விட்டான் அப்படிங்கிறாங்க. உழ வைக்கிறது, வேலைக்கு உழ வைக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படின்னு கேடு வருவிக்க செய்தல். உடும்பு புடி, அவன் பிடிச்சா உடும்பு புடிதான் அப்படின்னா உறுதியா இருக்குது. உடும்பு என்கின்ற ஒரு மிருகம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பொருளை பற்றி பிடித்தாலும் ஸ்ட்ராங்கா பிடிச்சி இழுத்துக்கிடும். உடும்பு புடி மாதிரிம்பாங்க, புடி விடாது. எடுப்பார் கைப்பிள்ளைன்னா இவன் யார் சொன்னாலும் கேட்கறான்ப்பா, யார் எதை சொன்னாலும் கேட்க. ஒரு குடும்பத்துல ஒரு மகன் இருக்கானா, தந்தை இருக்கிற தாய் இருக்கிறா, அப்புறம் மனைவி இருக்கிறா. மனைவி சொல்றா உங்க தாய் வந்து இப்படி சொல்லிட்டாங்க, உடனே அவன் நேரடியாக தாய்கிட்ட போய் சண்டை போடுறான். உடனே தாய் சொல்றாங்க உன் மனைவி தாண்டா அப்படி சொன்னா அப்படின்னோடனே மறுபடியும் மனைவிட்ட போய் சண்டை போடு. மனைவி சொல்றா மறுபடியும் உங்க அக்கா தான் அப்படி சொன்னாலும் அக்காட்ட போய் சண்டை போடு. அப்போ யார் என்ன சொன்னாலும் எது சரி தவறுன்னு தெரியாம எல்லார்ட்டையும் போய் சண்டை பிடிக்கிறது, அந்த பண்பு தான் எடுப்பார் கை பிள்ளைமா. யார் என்ன சொன்னாலும் நம்புறது. எட்டாகனி அப்படிங்கிறாங்க. சிலர் சொல்லுவாங்க இதெல்லாம் நமக்கு எட்டாகனிங்க அப்படின்னு, அடைய முடியாத ஒன்று. வாழ்க்கையில எதிர்நீச்சல் போடணுங்கிறாங்க. எதிர்நீச்சல்னா எதிர்த்து போராடுறது, சவால்களை சமாளித்து முன்னேறுதல். ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது அப்படிம்பாங்க. நல்லா படிச்சிருப்பாங்க, புக்ல பாத்தீங்கன்னா எழுதியிருக்காது, அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிப்பாங்க. சப்ஜெக்ட் நாலேஜ் நல்லா இருக்கும், ஆனா ஒரு பொது இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கிருக்காது, எதுவுமே இருந்திருக்காது. அப்ப சொல்லுவாங்க ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது, ஒன்ன வச்சு கரெக்டா இருக்கும்பாங்க. ஒரு கை பாக்குறது அப்படிம்பாங்க. சண்டைன்னு வந்துச்சுன்னா இன்னைக்கு ஒரு கை பார்க்காம விட மாட்டேன்டா அப்படிம்பாங்க. ஒரு காலில் நிக்கிறது, ஒத்த காலில் நிக்கிறாங்க, ஒத்த காலில் நிக்கிறான், இந்த வேலைக்கு போகணும்னு பிடிவாதம் காட்டுது. கண்ணா இருக்கிறான், குறியாக இருத்தல், சிதறாத கவனத்துடன் இருக்கான். கண்ணும் கருத்துமா படிடா அப்படிங்கிறோம், அக்கறையோட படி. கண் வைக்கிறான் அப்படின்னா விருப்பம் கொள்ளுதல். சொல்றாங்க இல்லையா, ஏதாவது ஒரு திருமண விழாக்கள்ல இதுலையோ ஏதாவது ஒரு பொண்ணை பிடிச்சிருச்சு அப்படின்னா அவன் கண்ணை வச்சுட்டான் அப்படின்னு அர்த்தம், விருப்பம் கொள்ளுதல். கண் வளர்த்தல் அப்படின்னா நித்திரை செய்தல், தூக்கம் வர்றதுக்கு கண் வளர்க்கலாம் அப்படின்னா தூங்க போறான்பா, நித்திரை செய்தல்.
கண்ணெறிதல். கண்ணெறிதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? கடைக்கண்ணால் அப்படியே பார்க்கிறது. கண் கலத்தல். ஒருவரை ஒருவர் கண்ணும் கண்ணும் கலந்தாச்சு. பாட்டெல்லாம் போடுறாங்களே, கண்ணும் கண்ணும் தான் கலந்தாச்சு. அந்த கண் கலக்கிறதுனா விரும்புதல். கண் மூடிட்டாங்க, இறந்து போறாங்க. கண்ணை மூடி கொண்டுட்டு வர்றேன். ரோட்ல பாக்குறோம்ல, பைக்ல இறந்து இடிச்சிட்டான்னு சொல்லி, கண்ணை மூடிட்டாய வர்ற அப்படின்னு கேட்போம். அப்போ கண்ணை மூடிக்கொண்டு ஆராய்ந்து பாராமல். கண் திறத்தல். யாருக்காவது நீங்க அட்வைஸ் பண்ணீங்கன்னா என்ன சொல்லுவாங்க உடனே? ஐயா என் கண்ணை திறந்துட்டீங்க ஐயா அப்படின்னு. அறிவு உண்டாதல். கண் துடைப்புங்க. இது வெறும் கண் துடைப்பு. ஐ வாஷ் அப்படிம்பாங்க. ஏதாவது வேலைக்கு போகும்போது இன்டர்வியூல மார்க் குறைச்சி போட்டாங்க, சும்மாங்க இதெல்லாம் வேலைக்கு ஆள் எடுத்துட்டாங்க, சும்மா ஒரு ஐ வாஷ் கண் துடைப்புக்கு வைக்கிறாங்க இன்டர்வியூ. ஏமாற்றம். அவன் கச்சை கட்டி கொண்டு இருக்கிறான், தீவிரம் காட்டுறான், கம்பி நீட்டிட்டான். என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, என் நண்பன் கம்பி நீட்டிட்டாங்க அப்படின்னு அர்த்தம், ஓடிட்டான்னு அர்த்தம். கழுத்தறுத்துட்டியடா அப்படிம்பாங்க. என் வாழ்க்கையில உன்னை அப்படி நம்ப கழுத்தறுத்துட்டியடா அப்படின்னா நம்பிக்கைக்கு துரோகம் செய்தல், நம்பிக்கை உண்டாக்கி ஏமாற்றுறது. கயிறு திரித்தல் அப்படிங்கிறது இல்லாததெல்லாம் சொல்றது, கயிறு திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது. கடுக்காய் கொடுத்தல். கடுக்காய்னா ஒரு மருந்து, ஒரு மருந்துக்கான ஒரு காய். கடுக்காய் கொடுக்கறது அப்படின்னா ஏமாத்துறான். ஸோ கழுத்தை பிடிச்சிட்டான் அப்படின்னா விடாமல் நெருங்கி வருதல். கடைகட்டுதல் அப்படின்னா செயலை நிறுத்துதல். கல்லில் நார் உரித்தல்னா இயலாத ஒரு செயல். கல்லில் போய் யாராவது நார் உரிப்பாங்களா? ஸோ கல்லில் யாராவது உரிப்பாங்க? இல்லாததை ஒரு இயலாத ஒரு செயலை போய் சொல்றது. நான் அப்படியே எந்திரிச்சு அப்படியே காலையில் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா அப்படி 10 பேர் அப்படியே பந்தாடுவேன், அப்படியே நான் வருவேன், தெருவில் நடந்து வருவேன் இப்படின்னு சும்மா இல்லாததெல்லாம் அப்படியே சொல்றது, இயலாத செயல்களை சொல்றது தான் கல்லில் நார் உரித்தல். கரைச்சி குடிக்கிறதுங்க. 12th அவன் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் அப்படியே கரைச்சி குடிச்சிருப்பான் அப்படின்னா முழுவதுமாக அறிந்திருத்தல். காணல் நீர். மைரேஜ்னு சொல்லுவோம். மெரேஜ்னு அர்த்தம், உங்களுக்கு தூரத்துல வெயில் அடிக்கக்கூடிய நேரத்தில் சாலையில நீர் தேங்கின மாதிரி ஒரு தோற்றம் தோணும், அதுக்கு பேர் தான் காணல் நீர். இருப்பது போல் தோன்றும் ஆனால் இல்லாததாக மாறிவிடும். காது கொடுத்தல். காது கொடுத்து கேளுங்கப்பா அப்படிங்கிறாங்க. அக்கா காதை கொடுக்கவா செய்யறோம்? இல்ல, காது கொடுத்தல்னா கவனிங்கன்னு அர்த்தம். காது குத்திட்டான், என்கிட்டயே நல்லா அவன் காது குத்துறான் அப்படின்னா என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு அர்த்தம். இதே சொல்லுவாங்க, அவன் உன்கிட்ட காதுல ஏதோ ஓதுனான்ல அப்படின்னா ஓதுனான்னு அர்த்தம் கோல் முட்டிட்டான் அப்படின்னு அர்த்தம். காதில் ஓதுதல்னு அர்த்தம் கோல் சொல்லுதல், கோல் முட்டுதல் என்று அர்த்தம். காதை கடிக்கிறான், ரகசியம் சொல்றான். கால் பின்னுதல் அப்படின்னா தடைப்படல். ஏதாவது ஒரு செயல இப்பதாங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு அதுக்குள்ள அது கால் பின்னிருச்சுன்னா காலா பின்னிருச்சு, தடைப்பட்டுருச்சு. காலை பிடிச்சிட்டாயா ஒருத்தன், இறங்கி போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தன் 2 பேருக்கு சண்டை நடக்கு, உடனே என்னை விட்டுரு அப்படின்ட்டான்னா நண்பர் கேட்பாரு, எதுக்குப்பா அவர் விட்ட? அவன் ஒருத்தன் காலை பிடிச்சிட்டான்னு அர்த்தம் மன்னிப்பு கேட்டுட்டான், இல்ல விலகிட்டான்னு அர்த்தம். கால் கொள்ளுதல் அப்படின்னா ஆரம்பித்தல். காலை சுத்துறாயா அப்படின்னா தொடர்ந்து வர்றது, பற்றி கொண்டு தொடர்தல். காலை சுற்றுன பாம்பு கொத்தாம விடாதும்பாங்க இல்லையா? அப்ப காலை சுத்துறது இல்ல, நம்மளை தொடர்ந்து வரக்கூடிய பாம்பு. அப்புறம் காலாறுதல். என்ன பண்ணிட்டு இருக்காரு அவர் கொஞ்சம் காலாறிட்டு இருக்காருன்னா கொஞ்சம் ஓய்வுல இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். கால் ஊன்றிட்டான் சொல்றாங்களா, பிசினஸ்ல இவன் கால் ஊன்றிட்டான். இது வரைக்கும் இப்படி ஒரு பிசினஸ்ல இவன் பண்ணி ஜெயிக்க மாட்டான்னு நினைச்சம்பா, ஆனா பரவாயில்ல இந்த பிசினஸ்ல இவன் கால் ஊனிட்டான் அப்படின்னா நிலை பெறுதல். காலில் விழுதல், மன்னிப்பு கேட்கறது. சிலர் சொல்லுவாங்க கிணற்று தவளைம்பாங்க, கிணற்று தவளையாவே இருக்கியடா அப்படிம்பாங்க. கிணற்று தவளைன்னு அர்த்தம், கிணத்துல உள்ள தவளைக்கு கிணற்றுல உள்ள வாழ்க்கை தான் சொர்க்கமாக தெரியும், அதை தாண்டி வெளியே உள்ள எதையுமே அதை யோசிச்சு பார்க்காது. அப்போ குறுகிய அறிவு கொண்டவர்கள் என்ன சொல்லுவாங்க? கிணற்று தவளை, வெளி உலகை அறியாதவர்கள் சொல்லுவாங்க. குட்டிச்சவரா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் ஒரு குட்டிச்சவரா இருக்கான், அந்த பையன் கூட சேர்ந்து சுத்தினா குட்டிச்சவரா மாறிடுவ அப்படின்னு நம்ம தாய் திட்டி இருப்பாங்க சின்ன வயசுல. யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க ரெஃபரன்ஸ், பயனின்றி போறது அப்படிம்பாங்க. உன் குட்டு இப்பதான்ப்பா வெளிப்படுது, ஏதோ பொய் சொல்லி மாட்டம்போ சொல்லுவாங்க இல்லையா, உன் குட்டு வெளிப்பட்டுரும் இப்ப இரு அப்படின்னு சொல்றாங்க. உண்மை வெளிவர ஆரம்பிக்கும். அவர் கொடிகட்டி பறந்தாருங்க, ரத்தன் டாட்டா பிசினஸ்ல அவர் கொடிகட்டி பறந்தார் அப்படின்னா புகழ்பெற்று விளங்கினார். தனி புகழ், அவருக்கு தனி மவுஸ். ஐயா ரத்தன் டாட்டா அவர்களுக்கு தனி மவுஸ். அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பிரசிடென்டா இருக்கும்போது அவர் அந்த ஸ்ட்ரீட்ல கொடிகட்டி பறந்தாருன்னா தனி புகழோட இருந்திருக்காரு. கொட்டி அழகிறது. அம்மா வீட்டுல இருந்து பிரிஞ்சு தாய் வீட்டு மாமியார் வீட்டுல இருந்து போன மருமகள் பாத்தீங்கன்னா தாய் வீட்டுக்கு வரும் பொழுது அம்மாட்ட 6 மாசம் கழிச்சு வரும்போது கொட்டி அளந்துட்டாப்பா அப்படின்னு அர்த்தம். அப்படியே பேசிக்கிட்டே இருக்கா. சிலர் சொல்லுவாங்க அவங்க கூட இருக்கிற உறவை நான் கை கழுவிட்டேன் அப்படிமா. கை கழுவிட்டேன், நான் விலகிட்டேன், முற்றிலுமா கை விடுறேன். சிலர் கூட சொல்றாங்க அவனை நான் தலைமுழுக போறேன் அப்படிம்பாங்க.
தலைமுழுகுன்னு அர்த்தம், விட்டு விட போறேன். கைகூடுது அப்படிம்பாங்க. கைகூடல் இந்த ராசி நட்சத்திரம்லாம் சொல்லுவாங்க. ரிஷப ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்னைக்கு அனுகூலமான நாள். இன்று உங்களுக்கு நினைத்த காரியம் கைகூடும். கைகூடுன்னு அர்த்தம் அனுகூலமாதல், காரியம் நிறைவேற வாய்ப்பு தென்படுதல். கையிடல் அப்படின்னா ஆரம்பித்தல், கை உள்ள விடுறான்னா ஆரம்பிக்கிறான். கை நீட்டுறது அப்படின்னா அடிக்கிறது. சொல்லுவாங்கல்ல, பேசிட்டே இருந்தான் டப்புன்னு கை நீட்டிட்டான், அடிக்கிறது. லஞ்சம் வாங்குறதையும் சொல்லுவாங்க, கையூட்டு பெறுறது. அவங்க கொஞ்சம் கை நீட்டுவாங்க அப்படின்னா அர்த்தம் லஞ்சம் வாங்குவான்னு அர்த்தம். ஹோம்ஒர்க் செய்யாத வந்த மாணவனை ஆசிரியர் பிடிச்சிடறார். உடனே மாணவன் கை பிசைந்தான். கை ஏன் பிசைஞ்சான்? செய்வதறியாது திகைத்து நின்றான். கை தளறுதல். அப்பா ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 5 வருஷம் இருப்பார். குழந்தைங்க நல்லா பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாரு. பசங்க சரியா பார்க்கலன்னா சொல்லுவார், என் கை தளர்ந்து போச்சு அப்படின்னா நான் வறுமை அடைஞ்சிட்டேன். அப்போ இன்னொரு நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு உதவுனான்னு சொல்லுவேன். என் நண்பன் தான் எனக்கு கை கொடுத்தான், உதவி செய்தான். கை மிகுதல் அப்படின்னா அளவு கடத்தல். அங்க 2 பேரும் கைகலப்பாயிருச்சுப்பா, சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. கையளித்தல் அப்படின்னா ஒப்படைத்தல். நான் இறைவன்ட்ட என்னுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் கையளிக்க போறேன், ஒப்படைக்க போறேன்னு அர்த்தம். வயிற்றை கட்டுறது, செலவை சுருக்கிறது. சொல்லுவாங்களே, நான் வாயை கட்டி வைத்த கட்டி இந்த வீட்டை கட்டினேன்டா அப்படின்னு அர்த்தம். வாயை கட்டின்னு அப்படி வாயை கட்டியா வச்சிருந்தீங்கன்னு கேட்க முடியுமா? அப்படி கிடையாது. வாயை கட்டி வைத்த கட்டி இந்த சொத்து வாங்கினேன், இன்னைக்கு நீங்க சந்தோஷமா இருக்கிற வீடு உங்க அப்பா வாயை கட்டி வைத்த கட்டி வாங்கினதுடா அப்படின்னு செலவை சுருக்கி சாப்பிட்றத சுருக்கி வாங்கினேன். பெரிய பண முதலாளிகள் ஏழைகளோட வயிற்றுல அடிக்கிறாங்க. ஐயா சொல்றோமா, வயிற்றுல அடிக்கிறாங்க. பாருங்க, சின்ன சின்ன கடைகள், ஷாப்பிங் மார்க்கெட் அது இதுன்னு இருந்துச்சு. பெரிய பெரிய ஆன்லைன் காமர்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம், காமர்ஸ் வந்ததுக்கப்புறம் ஏழைகளுடைய வளையத்தில் அடிச்சுட்டாங்க. பிழைப்பு கெட்டு போயிருச்சுங்கிறாங்க. வயிறு வளர்த்துட்டாங்க. அதனால ஏழைகள்கிட்ட திருடி திருடி பணக்காரர்களும் அரசியல்வாதிகளும் வயிறு வளர்க்குறாங்க. அப்படின்னா அர்த்தம் எப்படியோ பிழைச்சிக்கிறது. வயிறு கிள்ளுதல் அல்லது வயிறு கடித்தல், பசி இருக்குன்னு அர்த்தம். பசி உண்டாகுதல் தான் வயிறு கிள்ளுதல், வயிறு கடித்தல். வயிறு குளிர்தல் அப்படின்னா திருப்தி அடைதல். ஒரு ஏழைக்கு கூப்பிட்டு உணவளிச்சு பாருங்க, ஒரு நிமிஷம் ஒரு வேளை உணவு கொடுத்தீங்கன்னா நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்படிப்பா இருக்கு சாப்பாடுன்னா, ஐயா என் வயிறும் குளிர்ந்துருச்சு, என் மனசும் குளிர்ந்துருச்சும்பாங்க. வயிறு குளிர்தல்னா திருப்தி அடைதல். என் வயிறு எரியுதுடா. ஸோ தாய் தந்தையர் சொல்லுவாங்க நம்ம வீட்டில் அடிக்கடி, நம்ம பெற்றோர்களுடைய காசு எடுத்துகிட்டு போய் தேவையில்லாத ஏதாவது செலவு பண்ணியிருப்போம், ஏதாவது பைக் வாங்கிட்டு வந்திருப்போம், அதை வாங்கிட்டு வந்திருப்போம். எவ்வளோடா பைக்குண்ணா? 3 லட்ச ரூபா. அட்டா பாவி, உங்கள் அப்பா கஷ்டப்பட்டு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறார், 5 லட்ச ரூபாய்க்கு பைக் வாங்கியிருக்கிறேன், வயிறு எரியுதுடா அப்படின்னா கோபம் கொள்ளுதல். இன்னொரு வயிறு எரிதல் இருக்கு, பொறாமைப்படுறது. பக்கத்து வீட்டுக்காரன் அவன் வயிறு எரிஞ்சே நமக்கு காலியாயிரும், அதுக்கு பொறாமை கொள்ளுதல்னு ஒரு பேர் இருக்கு. வழி வழியாக வந்தது அப்படிம்பாங்க. வழின்னா அர்த்தம் தொடர்ச்சியா வந்தது. இந்த வீடு யாருக்குள்ளது? இது எங்க தாத்தா காலத்துல இருந்து வழி வழியா நாங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது. வாய் விடுறது. இந்த கல்யாண வீடுகள் எல்லாம் பெரிய பெரிய வயதானவர்கள் அந்த வரதட்சணை கேட்கறது நேராக வாய் விட்டு கேட்டுருவாங்க. வாய் விட்டு கேளுப்பா, வெளிப்படையாக கேட்கறது. வாய் புலம்பல், பிதற்றுறது. வாய் திறப்பா அப்படிமால கோர்ட்ல எல்லாம் பேசாம இருந்தாங்கல்ல, ஸ்டூடெண்ட்ஸ் பேசாம இருந்தானே கேட்பாங்க டீச்சர்ஸ். ஏன் வாயை துறையன் அப்படின்னா அப்படின்னு அர்த்தம் இல்லை, பேச தொடங்கு என்று அர்த்தம். ஸோ இப்படி இதுல கொஞ்சம் மரபு சொற்கள் நம்மள்ட்ட வந்து நிறைய இருக்கு. அடுத்தது பாருங்க, வாய்ப்பூட்டு போடுதல். முத்துராமலிங்கருக்கு தென்னிந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டாங்க. வாய்ப்பூட்டு போடுனா வாயில பூட்டை கொண்டு மாட்ட சொல்ல, பேசக்கூடாது, பேசாம நிப்பாட்டுறது. அவன் வாயிலெல்லாம் மண்ணெல்லி தாங்க போடணும். ஏழை மக்களை இப்படி ஏமாத்திட்டு சீட்டு கம்பெனி நடத்திட்டு மக்கள்கிட்ட பணத்தை திருடிட்டு ஓடணும். நம்ம வாயில மண்ணெல்லி போடுதல் அப்படின்னா அவனுக்கு கேடு விளைவிக்கணும், அவன் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். கேடு விளைவிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு அர்த்தம். வாழையடி வாழையாக அப்படின்னா பரம்பரையாக வர்றது. பரம்பரையாக வீடுகளை வச்சிருப்போம். வாழையடி வாழையாக திருமணம் நடத்தும் போது வாழையடி வாழையா நாங்கள் இந்த வீட்டில் தான் திருமணம் நடத்தும். வாலாட்டுறது, ஆசிரியர் சொல்லியிருப்பார் அமைதியா இருந்துட்டு, அங்கே எவனா ஒருத்தன் உட்காந்து பேசிட்டு இருப்பான், திருப்பி கேட்பாரு, ஏய் யாராவது வாலாட்டிட்டு இருக்கிறது அப்படின்னா இதை மீறி யாராவது செயல்படுறது என்று அர்த்தம். வெட்ட வெளிச்சம் அப்படின்னு அர்த்தம், அனைவருக்கும் தெரிதல். அரசு செய்த குற்றங்களையும் துரோகங்களையும் வெட்ட வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டான் அப்படின்னா அனைவருக்கும் தெரியப்படுத்திட்டான். இப்ப சொல்றாங்க, உன் சாயம் வெளுத்து போச்சு அப்படின்னா அர்த்தம் உண்மை வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு, உன்னுடைய இதெல்லாம் தோற்க ஆரம்பித்து விட்டது. அரசு பணியில லஞ்சம் வாங்கிட்டு இருப்பான், என்ன சொல்றது, உன் சீட்டு கிழிஞ்சிருச்சு, இன்னைக்கு பாடுற உன் சீட்டை கிழிக்கிறான்னா அவன் வேலை போக போகுதுன்னு அர்த்தம். கொஞ்சமாவது சொல்றது காது கேறுதா செவி கேறுதா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப செவி கேறுதல் அப்படின்னா கேட்பதற்கு இனிமையாக இருத்தல சொல்றது. சொந்த காலில் நிக்கிறதுனா சொந்த உழைப்பில் நிற்றல். எல்லாத்தையும் தலையில கட்டிட்டு போயிட்டான், ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பான்,
அதில் யார் கொஞ்சம் எல்லாரும் சொல்கிறதையும் பணியோட கேட்குறானோ அவன்கிட்ட வேலையை ஒப்படைச்சிட்டு அப்படியே போயிடுவாங்க. இவன் உட்காந்து மாங்க வேலை பார்த்துட்டு இருப்பான். என்னடா அது வீட்டுக்கு போல அப்படின்னு கேட்டால், இல்லைங்க எல்லாம் என் தலையில் கட்டிட்டு போயிட்டாங்க. தலையில் கட்டுதல்னது வலிந்து கொடுத்தல். வலிந்து கொடுத்தல்னா சும்மா கொடுக்காம அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி கையில் கொடுத்துட்டு போயிடுறது. தாளம் போடுறது சொல்லியிருப்பாங்க, நல்லா படிக்கணும்னா பிற்காலத்தில் சோத்துக்கு தாளம் போடுறீங்க இல்லையா பார். தந்தையெல்லாம் வீட்டில் திட்டுவாங்க, அப்பா கண்டிப்பாக திட்டாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ துன்பப்பட போகிற அப்படின்னு அர்த்தம். இன்னொரு வார்த்தை இருக்குது, மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுதல். பாஸ், ஒரு ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பாஸ் வந்து சொல்கிறத ஒரு லேபரோ எம்ப்ளாயோ ஒருத்தர் அப்படியே சரிங்க சார், கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார் அப்படியே சொல்லுவாங்க பாரு அவன் பாரு எப்படி தாளம் போடுறான் பாரு அப்படிம்பாங்க. தலை காட்டுறது அப்படின்னா வெளியே வர்றது. வெளியே வர முடியலன்னு நம்ம அப்பா சொல்லுவார், எப்பா உன்னைய வச்சு வெளியே தலை காட்ட முடியலப்பா, பார்க்குறவன்லாம் கேட்குறான்ப்பா அப்படின்னு சொல்கிறது. தலைகீழாய் நடத்தல், முறை தவறி நடத்தல். தலைகீழாக நடக்கிறது, முறை தவறி நடக்குது. என்னப்பா தலைகீழாக நடக்கிறீங்க, தலை கொழுப்பு உனக்குலாம் அப்படிம்பாங்க. தலை கொழுப்பு, தலை பாரம், தலைக்கணம் பிடிச்சவன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னது, இருமாப்பு, தான் என்ற அகந்தையில் விழுறவங்கள சொல்கிறது. தலைகீழாக நிற்கிறான் சொல்லுவாங்கல்ல, கட்டுனா இந்த பொண்ணை தான் கெட்டுவேன், தலைகீழாக நிற்கிறான், என்னையா செய்யறது அப்படின்னு சொல்லி அப்பா புலம்புவாங்க. பிடிவாதம் பிடித்தல். தலைப்படுதல் அப்படின்னா செய்ய ஆரம்பிக்கிறது, முன்னின்று செயல்படுதல். ஸோ முன்னின்று செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு பேர் தலைப்படுதல் என்று பேர். தலைமறைவு. தீவிரவாதிகள் காவல்துறை தேடியதால் தலைமறைவானார்கள் அப்படின்னா ஒளிந்திடுதல். தலையீடு அப்படின்னா குறுக்கிடுதல். காவல்துறை தலையிட்டது. தலை தப்புனா போதுன்னு ஓடி வந்துட்டாங்க, உயிர் பிழைச்சா போதும். தோளில் இருந்து செவி கடித்தல். தோல்ல ஏறி உட்கார்ந்துட்டு காதை கடிச்சானா யாரு, ஆதரிக்கிறவரையே வஞ்சிக்கிறது. பிறந்தவருக்கு கேடு செய்தல். யார் நமக்கு சொல்லுவோம், உப்பிட்டவர் உள்ள நிலைமைக்கும் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்றதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. தோல் மாற்றுதல்னா தான் சுமையை பிறட்ட சுமத்துறது. சிலர் பார்த்தீங்கன்னா 5 குழந்தைகள் வச்சிருப்பாங்க, இறக்கக்கூடிய தருவாயில ஐயோ 5 பேரையும் நம்ம காப்பாற்றி கரையை சேர்க்க முடியல, யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு எப்பா இந்த 5 குழந்தைகளை நீ எப்படியா கரை சேர்த்திருப்பா அப்படின்னு தோல்ல பாரத்தை மாத்திடுவது. தோல் மாற்றுதல். தன் சுமையை பிறருக்கு சுமக்க செய்தல். தோல் கொடுக்கறது, உதவி செய்யறது, துணையா இருக்கிறது. என் தோளுக்கு தோலா நிக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். சிலர் சொல்லுவாங்க, உன்னை நம்பினா நான் நடுத்தெருவில் தான் நிற்கணும் அப்படின்னா ஆதரவில்லாமல் செய்தல். 4 பேர் சேர்ந்து குடிச்சிட்டு அப்படியே ரவுஸ் பண்ணிட்டு அப்படியே தெருவில் சுத்திட்டு இருப்பாங்க, என்னடா அப்படின்னு கத்திட்டு இருப்பாங்க. அதுல 4 பேர்ல 3 பேர் கொஞ்சம் உஷாரான, ஒருத்தன் புதுசா சேர்ந்த அவனையும் கூப்பிட்டு குடிக்க வச்சு சுத்த வச்சு வாடா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி தெருவில் கூப்பிட்டு போய் அப்படியே அலசல் புலசல அப்படியே சண்டை கண்டை இழுத்து விட்டுட்டு கடைசியில் போலீஸ் வந்து 3 பேர் எஸ்கேப் போயிடுவாங்க. ஒருத்தனை பிடிச்சி லாடம் கட்டிடுவாங்க. லாடம் கட்டி அடுத்த நாள் வரும்போது என்ன மாப்பிள்ள சின்னதுக்கு என்னாச்சுன்னா, உன்னையெல்லாம் நம்ப நான் நடுத்தருவில் தான்டா நிற்கணும், ஆதரவு இல்லாமல் விட்டுட்டு போயிட்டீங்களாடான்னு. நாக்கு வளைதல் அப்படின்னா பழித்தல். அவன் நாக்கு வளைஞ்சவன் அப்படின்னா யாரை பார்த்தாலும் பழிச்சு பேசுறான். நாக்கு நீளுதுடா உனக்கு அப்படின்னா நீ அடக்கம் இல்லாம பேசுற. நாக்கு விழுதல் அப்படின்னா உன் நாக்கு விழுந்துரும் அப்படின்னா நீ பேசாம போயிருவ அப்படின்னு அர்த்தம். நாக்கடைத்தல், பேச முடியாமல் இருத்தல். நாக்கு தவறுதல், பேசும் பொழுது ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு செயல்பட மறுக்கும் பொழுது அல்ல தவறாக செயல்படும் போது சொல்லுவாங்க நாக்கு தவறுறது. நாக்கு புரண்டு பேசுறேடா அப்படிம்பாங்க. அன்னைக்கு ஒன்று சொல்லியிருப்பான், இன்னைக்கு ஒன்று சொல்லியிருப்பான். என்னடா நாக்கு புரளுது உனக்கு அப்படின்னா பேச்சுறுதி தவறுதல், பொய் சொல்றது. நாக்கு தப்பல் அப்படின்னாலும் அதான் அர்த்தம். நிறைகுடம் அப்படிங்க, அவர் நிறைய குடங்க அப்படின்னு என்ன அர்த்தம், வீட்டில் நிறைய குடம் வச்சிருக்கான்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. அவர் நிறைய பண்புல சிறந்தவர், அறிவுல சிறந்தவர். நீரு பூத்த நெருப்பு அப்படிம்பாங்க, உணர்ச்சி குன்றாமை. ஸோ நீரு பூத்த நெருப்பு அப்படின்னா உணர்ச்சி குன்றாமை இருக்கிறதா நீரு பூத்த நெருப்பு என்று சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் மூட்டை. நெல்லிக்காய் மூட்டை பார்த்தீங்கன்னா ஒற்றுமை இல்லாமல் இருக்கும். லைட்டாக அதை பண்ணி இது பண்ணிட்டோன்னா அது என்ன ஆயிரும், அசைய அவன் நெல்லிக்காய் மூட்டையை லைட்டாக ஒரு காய் உளுந்துச்சுன்னா கடை எல்லாம் உளுந்துடும். அதனால் அதை கெட்டி வைக்கணும். ஒரு நெல்லிக்காய் உருந்துச்சுன்னா அதோட சேர்ந்து எல்லாம் முடியும். அப்போ ஒற்றுமையின்மை. பஞ்சா பறக்கிறான் சொல்கிறாங்க. வீட்டில் எங்கப்பா அவங்க தந்தை அப்பா எங்கப்பா போனார், அவர் என்னங்க குடும்ப கஷ்டம், வீட்டில் வேலை பார்க்கணும், பிள்ளைகள் கரை சேர்த்து அவர் பஞ்சா பறக்கிறார் அப்படின்னு எல்லா இடத்துல அலைஞ்சி தெரியார். பல்லிழித்தல், பல்ல காட்டாது அப்படிமோல்ல. பல்லிழித்தல்னா பல்ல காட்டி கெஞ்சிறது, ஏளனம் செய்யறது, பிறரை கிண்டல் செய்யறது. பல்ல கடிச்சிட்டு வந்துட்டேன் மாப்பிள்ள அப்படிம்பாங்க சில பேர். அவன் பேசின பேச்சுக்கெல்லாம் எனக்குலாம் கோவம் வந்துச்சு, ஆனால் பல்ல கடிச்சிட்டு வந்துட்டேன் அப்படிம்பாங்க. அப்படின்னா சகித்து கொள்ளுதல், துன்பத்தில் பொறுமையாக இருத்தல். பல்லை பிடுங்கி பார்க்குறான் அப்படின்னு சொல்லுவாங்க, என் பல்ல பிடுங்குறான், என் வாயை பிடுங்குறான் அப்படிம்பாங்க. சக்தியை அடக்குதல். அவன் பேசுறது பச்சை பொய் அப்படிம்பாங்க. அப்படின்னா அப்சல்யூட்லி ஃபால்ஸ், முற்றிலும் பொய்.
புத்தக பூச்சிம்பாங்க சிலரை. அவன் ஒரு புத்தக புழுங்க, புத்தக பூச்சி, புக் வாம். அப்படின்னா புக்லேயே தான் அவனுக்கு உலக நடப்பே தெரியாது. பூசி முழுகுதல் அப்படிம்பாங்க, மறைக்க முற்படுதல். கவர்மெண்ட் ஏதாவது ஒரு செயல்பாடுகளை செஞ்சிருப்பாங்க, அதிகாரிகள் ஏதாவது ஒரு தவறு செஞ்சிருப்பாங்க, டக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கும், உடனே என்ன பண்ணுவாங்க, உடனே அவங்க பூசி முழுக ஆரம்பிச்சிட்டாங்கப்பா, அந்த பிரச்சனையை மறைக்க முற்படுறாங்க. பழுக்க போடு, காலம் தாழ்த்தி செய். அவன் ஒரு பெருஞ்செலவாணி, அவன் ரொம்ப செலவுக்காரனாச்சு அப்படிம்பாங்க. கையில் இருந்த பொருளை எல்லாம் அழித்து விடுதல், இழந்து விடுதல். மலையேறி விட்டது, இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, பெண்களையும் தாழ்த்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களையும் பிறப்பின் அடிப்படையில் நீங்க காரணம் காட்டி வேலை வாய்ப்பை மறுத்த காலம் மாறி போச்சு, அதெல்லாம் மலையேறி விட்டது அப்படிம்பாங்க. மலையேறி விட்டதுன்னா மாற்றம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். மனக்கோட்டை கட்டாதடா அப்படிமா, வீண் எண்ணம், நடக்காத விஷயம் மனத்துல நினைச்சுக்கிறது. மதில் மேல் பூனையை பொறுத்த வரைக்கும் இங்க தாவா அங்க தாவா, டெசிஷன் எடுக்கிற குழப்பம், அதான் முடிவெடுக்க குழப்பமான மனநிலை, அதான் மலையேறி விட்டது அப்படின்னு சொல்லிட்டோம். வழக்கொழிஞ்சு போய் விட்டது என்று இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. முதலை கண்ணீர் விடுறாங்க அப்படின்னா அர்த்தம் பொய்யா அழுகிறான். முதலை கண்ணீர் விடுறான் அப்படின்னா அர்த்தம் அவன் பொய்யா அழுகிறான் அப்படின்னு அர்த்தம். முழுக்கு போடுதல் அப்படின்னா கைவிட்டாச்சு. என்னங்க தொழில் பண்றீங்க அப்படின்னா, நான் பிஸ்னஸ் பண்றேங்க. பிஸ்னஸ் பண்ணிட்டீங்களா, கவர்மெண்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்க, அந்த தொழிலுக்கு முழுக்கு போட்டாச்சுங்க அப்படின்னா அது என்னாச்சு, அதை கைவிட்டுட்டு வந்தாச்சு அப்படின்னு அர்த்தம். அதை முடிச்சாச்சு, அவ்வளோதான் போங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது முகத்தில் கரி பூசுதல். ஸோ முகத்தில் கரி பூசுதல்னா முகத்தில் கரி பூசிட்டான் அப்படின்னா இழிவுபடுத்துதல். அவனை நம்பி நான் இருந்தாங்க, கடைசியில் நல்ல மதிப்பெண் எடுப்பான், நல்லா அவனை ஒரு டாக்டர் ஆக்கிடலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்பா சொல்லுவார், நல்ல மதிப்பெண் பெற்று அவனை டாக்டர் ஆக்கிடலாம்னு நினச்சேன். கடைசியில் அவன் என்னடான்னா என் முகத்தில் கரியை பூசிட்டு போயிட்டான் அப்படிம்பாங்க. ஸோ கரியை பூசுதல் அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு இழிவுபடுத்தி செய்தல் அப்படிங்கிற ஒரு பொருளில் அது வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய இருக்கு. ஸோ உங்களுக்கு மரபு தொடர் அப்படிங்கிறதுலேருந்து கேள்விகள் கேட்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் புக்ஸ்லையும் ஒரு சில இடங்களையும் நம்ம கவர் பண்ணுவோம். பட் இருந்தாலும் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கிட வேண்டியதில் ஆட் பண்ணி தான் உள்ளே வச்சுருக்கிறோம். பட் இருந்தாலும் நீங்கள் இதை தாண்டியும் கேட்கலாம். அந்த கற்றது கைமண்ணளவு இல்லாதது உலகளவு. ஸோ உலகத்திலே விலை மதிக்க முடியாத, யாராலும் அழிக்க முடியாத ஒரு செல்வம் கல்வி செல்வம். கல்விக்கு கரை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மரபு தொடர் பற்றி நம்ம பொதுவான சில மரபு தொடர்களை பார்த்துருக்கோம், அறிவுரையாக செக் பண்ணி பார்த்துருக்கோம், அறிவுரையாக படிச்சிருப்பீங்க. ஸோ இது போக நீங்கள் வேறு ஏதாவது மரபு தொடர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கங்கள்.